டிடி தமிழ் நேயர்களுக்கு என் பணிவான வணக்கம். வாரம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் பாரத பிரதமரின் பல்வேறு திட்டங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிஎம் ஸ்ரீ. பிஎம் ஸ்ரீ அப்படின்னா என்னன்றதை நமக்கு நம் நிலையத்துக்கு திரு வெங்கடேசன் அவர்கள் வந்திருக்காரு. அவர் இந்த திட்டத்தை பற்றி விலாவரியாக நம்மக்கிட்ட பேச போகிறாரு. வணக்கம் ஐயா. வணக்கம் ஜி. சார், இந்த பிஎம் ஸ்ரீ அப்படின்னு சொல்கிறோம், அப்படின்னா என்ன சார்? பிரதம மந்திரி ஸ்கூல் ஆஃப் ரைசிங் இந்தியா. அதாவது பிரதம மந்திரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளையும் ஒரு தனியார் பள்ளிகளுக்கு மாதிரி தரம் உயர்த்தணும் அப்படின்றதுக்காக 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 7ஆம் தேதி இதை ஆரம்பித்தாங்க. ஓகே சார். இந்த திட்டத்தில் மாடல் பள்ளிகளாக கிட்டத்தட்ட ஒரு 14,500 பள்ளிகள். இந்தியாவில் மொத்தம் 28 மாநிலம் 7 யூனியன் பிரதேசம் இருக்குது. அதில் 14,500 பள்ளிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுத்து அந்த பள்ளிகளில் ஒரு தனியார் பள்ளிகளுக்கு இருக்கக்கூடிய அதே எக்யூப்மெண்ட்டு, ஒரு தனியார் பள்ளிகளுக்கு கிடைக்கக்கூடிய அதே ஃபெசிலிட்டி, ஒரு தனியார் பள்ளிகளுக்கு கிடைக்கக்கூடிய அதே கல்வியை ஒரு சாதாரண பள்ளியிலும் இலவசமாக கொண்டு போய் சேர்க்குற இந்த திட்டம் தான் பிஎம் ஸ்ரீ திட்டம். ஏற்கனவே இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் பள்ளிகள் நிறைய இருக்குது, உங்களுக்கு தெரியும். நவோதயா இருக்குது. பிஎம் ஸ்ரீயில் இப்போ லேட்டஸ்ட்டாக கேந்திர வித்யாலயம் இணைஞ்சிருக்காங்க. இன்னும் பல பள்ளிகள் நம்மள்கிட்ட இருந்தாலும் நவோதயா சென்னையில் குறிப்பாக தமிழ்நாட்டில் கிடையாது, இந்தியா ஃபுல்லாக இருக்குது. பிஎம்சியில் இணைஞ்ச கேந்திர வித்யாலயம் ஏற்கனவே கொள்கைகள் மும்மொழி கொள்கைகள் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. இப்போ இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசு இருமொழி கொள்கை நோக்கி நகர்றாங்க. இது ஒரு தனி பொலிட்டிக்கல் ரீதியாக ஒரு தடைகள் இது. இப்போ இந்த பிஎம்சி பள்ளிகளில் தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் மேற்கு வங்கலத்தையும் 3ல் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்கள் 7 யூனியன் பிரதேசங்களில் 3 மாநிலங்கள் தான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் காங்கிரஸ் ஆளுற கர்நாடகாவில் ஏற்றுக்கிறாங்க, காங்கிரஸ் ஆளுகிற தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய ரேவந்த் ரெட்டி ஏற்றுருக்காரு, பஞ்சாப் ஆம் ஆத்மி ஆழ்ந்துட்டுருக்காங்க, பகவத்மான் ஆழ்ந்துட்டுருக்காரு, அவர் ஏற்றுக்கிறாரு. இப்போ முரண்பட்டு இருக்கிறதுனா இங்கே கேரளாவை சேர்ந்த கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டும், மேற்கு வங்கத்தை சேர்ந்த திரிணாமுல் காங்கிரஸும், தமிழ்நாட்டை சேர்ந்த திமுக, இவங்க 3 பேர் தான் அது ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. இவங்க ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றதுனால இந்த பள்ளிகளுடைய வளர்ச்சி கம்மி பண்ணுமா அப்படின்னா முடியவே முடியாது. ஏன்னா இந்த 3 மாநிலங்களை தவிர்த்து மற்ற மாநிலங்களில் இது மிக மிக சிறப்பாக கொண்டு போயிட்டே இருக்கிறோம். என்ன கொண்டு போகிறோம்? இப்போ இந்த மாடல் பள்ளிகள் நான் சொன்னேன், 14,500 மாடல் பள்ளிகள் இந்தியா ஃபுல்லாக ஸ்கூல்ஸை மேம்படுத்த கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட என்னென்ன ஃபெசிலிட்டி அதில் கொடுப்பாங்க, யார் யார் கொடுப்பாங்கன்றது கண்டிப்பாக நம்ம இங்கே பதிவு பண்ணணும். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸு, பஞ்சாயத்து பள்ளிகள், அப்புறம் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுற ஸ்கூல்ஸு, கவர்மெண்ட்லோடைய அஃப்லேட் இருக்க ஸ்கூல்ஸ்னு சொல்லிட்டு எல்லா விதமான பள்ளிகளுக்குமே இந்த பிஎம்சி பண்ணலாம். ஈவன் சொல்ல போனால் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் கூட அது உள்ளே வரலாம். சரி சார், ஒரு சின்ன சந்தேகம். இப்போ 14,500 பள்ளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றீங்க. எதை பேஸ் பண்ணி அவங்க இந்த ஸ்கூல்ஸ் தான் நம்ம செலக்ட் பண்ணணும்னு பண்ணுறாங்க? அவங்க இல்லை, இது அந்தந்த பள்ளிகள் தான் அணுகணும். இவங்க பேஸ் பண்ணுறதில்ல. அந்த பள்ளிகள் எங்களுடைய பள்ளிகளுக்கு பிஎம்சி பள்ளிகள் நாங்கள் இணையிறோம். அதுக்கு என்ன குவாலிட்டியாக அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா, சுகாதாரம் அடிப்படையாக அங்கே நன்கு இருக்கிறதா, அங்கே அட்டண்டன்ஸ் கரெக்டாக, ஃபேக் அட்டண்டன்ஸ் இல்லாமல் கரெக்டாக அட்டண்டன்ஸ் இருக்கா, யூனிஃபார்மாக எல்லா விஷயங்களும் ஃபாலோ பண்ணுறாங்களா, ஆமாம் அதெல்லாம் பார்ப்பாங்க. சுகாதாரமாக இருக்கிறதா. இப்போ பிஎம்சி பள்ளியில் இணையிறதுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பள்ளி தகுதியாக இருக்கா, என்னென்ன ஃபெசிலிட்டி. உதாரணம் சொல்லணும்னா, இப்போ பிஎம்சி பள்ளியில் மாடலாக அந்த பள்ளியை நாங்கள் தரம் உயர்த்தணும் மத்திய அரசு நினச்சி அதற்கான ஃபண்டை கொடுக்க வராங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபண்டு கூட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மத்திய அரசு 19,000 கோடி இதுக்கு ஒதுக்கியிருக்காங்க, மாநில அரசு 9,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. திட்டம் 60-40 திட்டம். 60% மத்திய அரசு கொடுக்கறது, 40% மாநில அரசு கொடுக்குறது. அப்போ ஒரு பிஎம்சி பள்ளியில் இணையிறோம், ஆனால் எங்ககிட்ட ஒரு 150 ஸ்கூல்ஸ் தான், 150 மாணவர்கள் தான் படிக்கிறாங்க, எங்களையும் இணைச்சிங்கன்னா இணைக்க முடியாது. இப்போ பிஎம்சி பள்ளியில் இணைகிறவங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு முதல்ல கிரவுண்ட் ஃபெசிலிட்டி, அதாவது ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி பண்ணுவாங்க, ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் கொடுப்பாங்க, லேப் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க, ஏஐ கொடுப்பாங்க, டிஜிட்டல் ஓரியன்டாக எப்படி பண்ணுவோன்னு கொடுப்பாங்க. இது எதுலேருந்து எல்கேஜிலேருந்து +2 வரையும் கொடுப்பாங்க. அப்போ லேபு, டிஜிட்டலைஸ்டான நுண்ணறிவு சம்மந்தமான படிப்புகள், அப்புறம் விளையாட்டு சம்மந்தமான எக்யூப்மெண்ட்ஸை கொடுக்கறது, இதையெல்லாம் விளையாட்டை கற்றுக் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு கிரவுண்டு வேணும்ல. ஆமாம் சார், பேசிக்காக அது வேணும் இல்லை. அப்போ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்கா, சுகாதாரமாக இருக்கா, தூய்மையான குடிநீர், தூய்மையான டாய்லெட் ஃபெசிலிட்டி,
அந்த அந்த பசங்களுக்கு வந்து மேற்கொண்டு படிக்கிறதுக்கான சயின்டிஃபிக்கான லைப்ரரி வேணும், லேப்ஸ் நல்ல ஒரு உலகத்தரம் வாய்ந்த லேப்ஸ் வேணும். ஏன்னா இப்போல்லாம் பசங்கள்லாம் சின்ன வயசுலேயே நிறைய விஷயங்களில் வந்து ரொம்ப சுட்டியாக இருக்கிறப்ப அவங்களாம் வந்து கண்டுபிடிக்கிற ஆர்வம், அதாவது விஞ்ஞானியாக கூட நிறைய பேர் இருக்காங்க, சின்ன வயசுலேயே வந்து கண்டுபிடிக்கிற ஆர்வம் நிறைய பேர் இருக்குது. நீங்கள் இந்த விஞ்ஞான கண்காட்சியெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள்லாம் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து காட்சி பொருள்லாம் பார்த்தா நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. நீ அப்போ இதை கண்டுபிடிச்ச நம்ம கேட்குற அளவுக்கு அவங்கள்ட்ட அவ்வளோ இருக்குன்னா அதற்கான ஊக்குவிப்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய இப்போ நம்ம இங்கே மாநில பாடத்திட்டத்தில் என்ன பண்ணுறோம், 5 பாடத்திட்டம் வருது, 5த்தையும் மக்கள் பண்ணுறோம். 8ஆம் வரை பாஸு, 9, 10, 10வது பாஸு, +2 பாஸு, +2ல் நீட் எழுத முடியலன்னு கஷ்டப்படுறது, பாஸு பண்ண போனால் பேசிக்காக வந்து கல்வியோடைய பொது அறிவியும் விஞ்ஞான அறிவியும் அன்றாட வாழ்வியலுக்கு தேவையான விஷயம். அன்றாட வாழ்வியலுக்கு தேவையான விஷயம்னா வெக்கேஷனல் சம்மந்தமாக சொல்கிறேன். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஐடியில் வந்து பெரிய படிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, மாதம் 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு. ஆனால் வீட்டுக்குள்ளே நுழையிறார், அங்கே சின்னதாக ஒரு பல்பு எரியல, அந்த பல்பு எரியலையேன்னு அந்த பல்பு அப்படி திருநா எரிய போகுது, அவ்வளோதான். இல்லை அவர் வந்து அது தெரியாமல் வெக்கேஷன்லாம் அவர் பயப்படுறாரு, அது நம்ம இப்படி திருகிறதா அப்படி திருகிறதா. ஆனால் ஒரு நல்ல படிப்பாளியாக இருக்கார். அப்போ என்ன சொல்லணும்னா, நீங்கள் படிக்கிற காலகட்டத்திலே தமக்கான வேலை இன்றைக்கு வந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் படிக்கிறாங்க. சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரிவினரும் தானும் மேன்மை அடைகின்றதில் ரொம்ப குறிக்கோளாக இருக்கிறாங்க. அப்போ வந்து கடைநிலை இருக்கக்கூடிய வேலைகள் செய்வதற்கு ஆட்கள் இனிமேல் கிடைப்பது கஷ்டம். நீங்கள் உதாரணம் சொல்லணும்னா, நீங்கள் வெளிநாடுகள்லாம் போனீங்கன்னா யூஎஸ்லாம் வந்து எவ்வளோ படிச்சிருந்தாலும் அவங்க வேலை அவங்களே தான் பண்ணிப்பாங்க. வீட்டு வேலையை செய்கிறது கூட சொல்ல, காமனாக வெளிநாட்டில் பெட்ரோல் பங்க் போனீங்கன்னா அங்கே பெட்ரோல் போடுறதுக்கு பெட்ரோல் மேன் இருக்க மாட்டார். ஆமாம், கரெக்ட். அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஷெல் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருந்தால் அங்கே போய் ஒருத்தர் போய் உட்காந்துட்டு உங்களுக்கு கேஷ் டோக்கனில் வாங்கி கேஷ் வாங்க மாட்டாங்க. நீங்களாக போய் ஃபில் பண்ணணும், நீங்களே கார்டு போடணும், நீங்களே பம்ப் எடுக்கணும், நீங்களே போட்டுக்கணும், திருப்பி வச்சுட்டு நீங்கள் போய் எதனா சாப்பிட்றதுக்கு எதனா பொருள் வேணுன்னா அதுக்கான கார்டை செலுத்தி அந்த பணத்தை செலுத்தினா அந்த பொருள் வரும், வாங்கிட்டு நீங்கள் நட கட்டணும். இது என்ன காரணம்னா, இந்த மாதிரி வேலைகள் செய்வதற்கு மேன் பவர்ஸ்க்கு வந்து வெளிநாடுகளில் இல்லைனால அவங்க தானியங்கி முறையில் அங்கே பண்ணுறதுனால இந்தியாவும் அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் கிட்டத்தட்ட இன்றைக்கி படித்த சமூகம், இன்றைக்கி தமிழ்நாடுலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% மேலே படித்த சமூகம் ஆயிடுச்சு. கன்னியாகுமரி மாவட்டம் தான் நம்பர் 1 முன்னாடி சொல்லிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பின்தங்கிய மாவட்டம்னு சொல்லுகிற விழுப்புரத்தில் இன்றைக்கி நீட்டில் ஃபஸ்ட்டு வராங்க. ஸோ எல்லா மாவட்டத்திலையும் எல்லாரும் தன்னுடைய பங்களிப்பை கொடுக்குறப்ப அதற்கான பேசிக் திங்ஸையும் அந்த இதில் கற்றுக்கணும் அப்படின்றத ஒன்று. அப்போ லேபு ஒரு ஒரு எதிர்காலத்தில் விஞ்ஞானியாக வரத்துக்கு தேவையான ஃபெசிலிட்டியை கொடுக்குறது. நான் எதிர்காலத்தில் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக வரப்போகிறேன் சார், நான் வந்து ஒரு அத்லெட்டாக வரப்போகிறேன். அத்லெட்டாக வரனா அவனுக்கு கிரவுண்டு வேணும்ல ஓடுறதுக்கு. அப்போ அந்த கிரவுண்ட் ஃபெசிலிட்டி பண்ணி தருது. இப்படி வந்து உலகத்தரமான, அதனால தான் முன்னாடி பதிவு சொன்னது நினைவிட்டு விரும்புகிறேன். ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில், ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ரைவேட் ஸ்கூல் நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு, பேட்மிண்டன் ஒரு கோர்ட் வச்சுருப்பாங்க, ஷட்டில் கார்க் ஒரு கோர்ட் வச்சுருப்பாங்க, லேப் அப்படியே பலன் மின்னும். அப்படியே நீங்கள் இது லைப்ரரி போனீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்தர்ஸோட புக்ஸும் அந்த லைப்ரரியில் ஃபெசிலிட்டி பண்ணும். திடீர்னு அவங்க வந்து சினிமாக்கள் சம்மந்தமான ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்கணுன்னா அங்கே மினி தியேட்டர்ஸ் இருக்கும். பல விஷயங்கள் எப்படி இருக்கோ, இப்போ சோலார் விஷயம்லாம் கூட அங்கே இருக்குமா சார்? இப்போ கொண்டு வராங்களா? எல்லாமே கற்றுக் கொடுப்பாங்க. இது என்னன்னா, பிரதமருடைய முன்னாடியிலிருந்து அவர் சொன்ன ஒரே விஷயத்து தான் எல்லா திட்டங்களையும் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கு. சப்கா சாத் சப்கா விகாஸ், அனைவருடன் இணைந்து அனைவருக்கும்கான வளர்ச்சி. அனைவருடன் இணைந்துனா எப்படி, எல்லோரும் ஒரு பெரிய பணக்காரனுக்கு இந்த நாட்டில் என்ன கிடைக்குதோ, ஒரு மருத்துவ ஃபெசிலிட்டி கிடைக்குதோ, சராசரி மனிதனுக்கு கிடைக்கும். சாதாரண குடிசையில் இருக்கவனுக்கு கிடைக்கிறதா ஆயுஷ்மான் பாரத்னு ஒன்று கொண்டு வந்தோம். ஆயுஷ்மான் பாரத்தில் ஒருத்தருக்கு ஒரு பேஷண்ட் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் இருக்கவருக்கு அவங்க என்ன தன்னைத்தானே பண்ணிப்பாங்கன்னா, நமக்கு கேன்சர் வந்துடுச்சு, இனிமேல் நம்ம பிழைக்க மாட்டோம், நம்ம வீட்டை விற்று காட்டை விற்று எதுக்கு போய் ஹாஸ்பிட்டலில் கட்டி நம்ம இறக்கிறதுக்கு, அதுக்கு நம்ம இப்படியே இருந்து என்னை விட்டுடுங்க அப்படின்னு இவங்க சொல்கிற காலகட்டத்தில் வரப்போ தான் ஒரு இதே மேல்தட்டு மக்களுக்கு வந்து ஒரு என்ன வியாதினாலும் உயர்தரமான சிகிச்சையை போய் பெரிய பெரிய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பண்ணி அவர்கள் எப்படி உயிர் பிழைக்கிறார்களோ, அதே மாதிரி சாதாரண மனிதனுக்கும் அந்த நோய் வந்தால் அதே மேல்தட்டு போகிற அதே ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் அட்மிட் ஆகி உயிர் பிழைக்கலான்னு தான் ஆயுஷ்மான் பாரத். அதுதான் சப்கா சாத் சப்கா விகாஸ், அனைவருடன் இணைந்து அனைவருக்கான வளர்ச்சி. அப்போ இன்றைக்கி ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ஒரு பையன் வந்து மிகப்பெரிய லெவலில் ரீச் ஆகி படிச்சுட்டு இருக்கான், லாங்குவேஜ் கிடைக்குது, அவன் நீட்டை ஈஸியாக பாஸ் பண்ணுறான், மற்ற எக்ஸாம்ஸ்லாம் பாஸ் பண்ணுறான், ஐஏஎம் எக்ஸாம் பாஸ் பண்ணுறான், ஐஐடி போகிறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் அந்த அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கல்வி கொடுக்குறப்ப சாதாரண மாநில பள்ளி இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு ஏன் கிடைக்கல அப்படின்ற ஒரு கேள்வி எழுது.
ஏன் இதில் ஒரு மாநிலமும் தனக்கான மாநில கல்விக் கொள்கையை உள்ளே புகுத்துறாங்க. அதுக்கு தான் வந்து புதிய தேசிய கல்விக் கொள்கை மத்திய அரசு ஏற்படுத்திருக்காங்க. நியூ எஜுகேஷன் பாலிசி. இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில் வந்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் அதில் கிடைச்சிரும். உங்களுக்கு மொழி புலமையும் கிடைச்சிரும். என்ன பண்ணுறாங்க, நியூ எஜுகேஷன் பாலிசியில் 3 மொழியை நீங்கள் கற்றுக்கணும். 3 மொழியை நீங்கள் கற்றுக்கணும். இப்போ பிஎம்சி பள்ளிகளில் நீங்கள் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த பிஎம்சி பள்ளியில் இணைவதற்கான போடப்பட்ட கண்டிஷன்ஸ். நீங்கள் பிஎம்சி பள்ளியில் நாங்கள் இணையிறோம் அப்படின்னா புதிய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளணும். ஓகே சார், இப்போ இந்த 3 மொழிகள் அப்படின்றீங்களே, எந்தெந்த 3 மொழிகள்? இல்லை, 3 மொழிகள் நம்ம அட்டவணையில் இருக்கப்பட்ட 22 மொழிகளில் எந்த மொழி வேணால் கற்றுக்கலாம். கம்பல்சரி நீங்கள் வந்து 5ஆம் வகுப்பு வரை, ப்ரீகேஜிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை அந்தந்த பிராந்திய மொழிகள் இருக்கக்கூடிய தாய்மொழியை கற்றுக்கொண்டே ஆக வேண்டும். கம்பல்சரி, நான் சொல்கிறது சும்மா ஆப்ஷன்ஸ் இல்லை, கம்பல்சரி 5ஆம் வகுப்பு வரை கட்டணும். 8ஆம் வகுப்பு வரை நீங்கள் கற்றுனா உங்களுக்கு நல்லது, கற்றுக்கிட்டா நல்லது. ஆனால் 8ஆம் வகுப்பு வரை தாய்மொழி இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கான பாடத்திட்டங்கள் எல்லாம் உங்கள் தாய்மொழியில் இருந்தால் மிகச்சிறப்பு. அப்போ ஆங்கிலம், இன்றைக்கி வந்து உலகத்தில் எல்லா நாடுகளிலும் போய் நம்ம வந்து பெரிய சக்ஸஸ் ஆகிறோன்னா அதுக்கு ஆங்கிலம் ஒரு இணைப்பு மொழியாக இருக்குது. இணைப்பு மொழியை ஆங்கிலம் கற்றுக்கணும். அதற்கப்புறம் வந்து இந்திய மொழிகள், பிராந்திய மொழிகள் அட்டவணைப்பட்ட 22 மொழிகள் இருக்குது. ஹிந்தி இருக்குது, தெலுங்கு இருக்குது, கன்னடம் இருக்குது, மலையாளம் இருக்குது, சமஸ்கிருதம் இருக்குது, ஒடிசா இருக்குது. இந்த 22 அட்டவணைகளில் நீங்கள் எந்த மொழியை வேணாலும் கற்றுக்கொள்ளலாம். மொழி புலமையை நீங்கள் எந்த ஸ்டேட்ல இருக்கோமோ அந்த மாதிரி எந்த இப்போ இங்கே சென்னையில் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, மூன்றாவது மொழியாக வந்து நாங்கள் வந்து தெலுங்கு கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றோம். இப்போ ஆந்திரா பார்டரில் தமிழ்நாடு பள்ளிக்கூடங்கள் எவ்வளோ இருக்கும், அப்போ அவங்க 3ஆம் மொழியை எடுத்துக்கலாம். கர்நாடகா பார்டரில் தமிழுடைய பார்டர்ஸில் ஒசூர் போன்ற இடத்துலலாம் வந்து தொடர்பள்ளி, ஒசூர், தருமபுரி, இந்த கர்நாடகா பார்டர்லாம் நாங்கள் கன்னடமும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இஸ்லாமிய சகோதரர் நாங்கள் உருது எடுத்துக்கலாம், உருதும் அதில் இருக்குது. அப்போ நீங்கள் எந்த மொழியை வேணால் எடுத்துக்கலாம். இப்போ நிறைய பேர் இங்கே என்ன சொல்கிறாங்க, இந்தியை திணிக்கிறாங்க, இந்திக்கெல்லாம் ஹிந்தி வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ஹிந்தி நிறைய பேர் ஏன் எடுக்க மாட்டேன்றனா, ஹிந்தி தனியாக கற்றுக் கொடுக்குறதுக்கு வருடத்துக்கு 5 லட்சம் பேர் எழுதுறான். ஹிந்தி பிரச்சார சபாவில் டி நகரில் காந்தியால் தோற்றுவிக்கப்பட்ட ஹிந்தி பிரச்சார சபையில் வருஷத்துக்கு 5 லட்சம் பேர் ஹிந்தி எழுதுறாங்க. பிராத்மிக், மத்தியமா, ராஷ்டிரபாஷா, பிரவேஷிகான்னு எழுதிக்கிட்டே போய் அது ஒரு எம்ஏ வாங்கி அவன் கற்றுக்கிட்டு போகிறான். அது வேணாலும் நீங்கள் படிக்கலாம். இல்லை எனக்கு வந்து கன்னடம் வேணாலும் படிக்கலாம், தெலுங்கு படிக்கலாம், உருது படிக்கலாம், மலையாளம் படிக்கலாம், உங்களுக்கு குஜராத்தி படிக்கலாம், பெங்காலி படிக்கலாம், எது வேணாலும் படிக்கலாம். உங்களுக்கு ஆப்ஷன். அப்போ புதிய தேசிய கல்விக் கொள்கை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அந்த புதிய தேசிய கல்வியின் மூலம் நீங்கள் வந்து படித்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பள்ளிக்கூடங்களில் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்டால் மத்திய தேர்வாணையத்தால் நடத்தப்படுகிற ஐஏஎஸ் தேர்வாகட்டும், ஐபிஎஸ் தேர்வாகட்டும், ஐஎம்எம், ஐஐடி தேர்வாகட்டும், நீட் ஆகட்டும், இதெல்லாம் நீங்கள் சுலபமாக நீங்கள் அதை வந்து தாண்டி வரத்திற்கான வாய்ப்புகளை புதிய தேசிய கல்விக் கொள்கை ஏற்படுத்துது. இங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே இந்த மொழிக் கொள்கையை உள்ள திருப்பாங்க. இப்போ நம்ம எல்லார் விஷயத்தையும் நம்ம என்ன முன்வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு சாதாரண நபருக்கு ஒரு மேல்தட்டு நபருக்கு கிடைக்கக்கூடிய அந்த கல்வி ஒரு சாதாரண நபருக்கும் கிடைக்கணும் தான் 14,500 மாடல் பள்ளிகள். நல்லா புரிஞ்சுங்க, அது வந்து மாடல் பள்ளிகள். ஏன்னா இது ஒரு டெஸ்டிங். இந்த மாடல் பள்ளிகளில் இந்த ஸ்கீம்ஸ் சக்ஸஸ் ஆச்சுன்னா இந்தியா ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கவர்மெண்ட் இந்தியா ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்தியா ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்றீங்க, ஆனால் 3 ஸ்டேட் மட்டும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறீங்க சார். அது எதனால, அதை எப்படி சரிப்படுத்தலாம்? அதாவது தமிழ்நாட்டில், கேரளாவில், மேற்கு வங்கத்தில் இவங்க 3 பேர் எங்களுக்கு புதிய தேசிய கல்விக் கொள்கை வேணான்ட்டாங்க. இது வந்து கம்பல்சரி இல்லை. வந்து கல்வி வந்து இந்திரா காந்தி பீரியட்லேயே மாநில அரசு பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு போயிடுச்சு. அப்போ பொதுப்பட்டியல் இருக்கிறப்ப நம்ம நாட்டினுடைய குழந்தைகள் என்ன மாதிரி கல்வியை கற்கணுன்ற ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுடைய மத்திய அரசு இருக்கிறதுனால தான் கஸ்தூரி ரங்கனுடைய தலைமையில் கிட்டத்தட்ட 2020 இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய கல்வியாளர்கள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள், விஞ்ஞானிகள், வல்லுநர்கள், தொழில்துறை வல்லுநர்கள், வேந்தர்கள் இவர்கள் எல்லாம் சந்தித்து அவங்கள்ட்டேருந்து ஒரு டேட்டாவும் கலெக்ட் பண்ணி தான் புதிய தேசிய கல்விக் கொள்கையை இஸ்ரோவுடைய முன்னாள் தலைவரான கஸ்தூரி ரங்கன் தலைமையில் தான் மோடிஜி அவர்கிட்ட கொடுத்து, அப்போ கூட அவங்க கொடுக்கறதுல கூட ஒரு விஷயம் சொல்கிற பாருங்க, அவங்க வந்து 3வது மொழியாக ஹிந்தி கம்பல்சரின்னு கொடுத்தாங்க. யார்? கஸ்தூரி ரங்கன் தலைமையில் மோடிஜி அவர்கிட்ட நியூ எஜுகேஷன் பாலிசி அந்த டிராஃப்ட் வரப்போ கம்பல்சரி அவங்க கொடுக்குறாங்க, அவங்களுடைய இது அவங்க கொடுக்குறாங்க. அப்போ மோடிஜி அவர்கள் தான் அது என்ன சொல்கிறார், கம்பல்சரின்றது வேண்டாம், ஆப்ஷன், ஹிந்தியும் கற்றுக்கலாம், மாற்ற மொழிகளையும் கற்றுக்கலாம், பிராந்திய மொழி எது வேணால் கற்றுக்கணும்னு சொல்லி அவர் தான் ஆப்ஷன் கொடுத்தது. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். 30 நாளுக்குள்ளே நீங்கள் 5 வருடத்திற்கான
தண்டனையை நீங்கள் பெற்றால் 30 நாளுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரிமாண்ட் ஆகிறீங்க, 15 நாளுக்கு வந்து ஜெயிலில் இருக்கீங்க, திருப்பி ரிமாண்ட் ஜாமீன் ரத்தாகி மறுபடியும் ரிமாண்ட் எக்ஸ்டன் ஆகி 30 நாள் ஜெயிலில் இருந்தால் 31 நாள் நீங்கள் அமைச்சராக இருந்தாலும், நீங்கள் முதலமைச்சராக இருந்தாலும், எம்எல்ஏவாக இருந்தாலும், சட்டசபை உறுப்பினராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் உங்களுடைய பதவி போகணும்னு சொல்லி ஒரு புதிய சட்டத்தை வந்து மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு. அதிலே தான் மறுபடியும் இப்போ மாண்புமிகு பிரதமர் உள்ளே போய் என்ன சொல்கிறாருன்னா, பிரதமரையும் அதில் ஆட் பண்ணுங்கள். இது வந்து அமைச்சர்கள் மட்டும், முதலமைச்சர்கள் மட்டும், மாநில முதலமைச்சர்கள் மட்டும், மாநில அமைச்சர்கள் மட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் அமைச்சர்கள் மட்டும், துணை பிரதமராகட்டும் மற்றவர்களுக்கு மட்டும் நீங்கள் போட்டுட்ருக்கீங்க. பிரதமரையும் சேர்த்து ஆட் பண்ணுங்க, உள்துறை அமைச்சர் எல்லாரையும் ஆட் பண்ணுங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, யார் தவறு செய்தாலும் இப்போ பிரதமரே என்ன சொல்றாரு, இந்த பாலிசி வந்துச்சுன்னா 30 நாளுக்குள்ள 5 வருடத்திற்கான தண்டனை பெற்று நான் வந்து சிறைசாலை இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக பதவி போகும், பிரதமருக்கும் போகுன்றாரு அவர். அந்த பேர் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஆமா, பாராளுமன்ற நிலைக்குழு போது. ஏன்னா நாங்கள் வந்து திறந்த புத்தகமாக இருக்கிறோம். இது வந்து இவங்களுக்கு தான் பிரதமர் மட்டும் இதில் தப்பிச்சுக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது, திறந்த புத்தகமாக இருக்கிறோம். அப்போ இதில் என்னன்னா, நாங்கள் வந்து சட்டசபையில் உறுப்பினராக இருந்துக்கிட்டு நீங்கள் போய் ஜெயிலில் போய் உட்காந்துக்கிட்டு அந்த சட்டசபைக்கான ஊதியத்தை பெறுறீங்க, அந்த சட்டசபை அட்டன் பண்ணாமல் அதற்கான பணத்தை பெறுறீங்க, உங்களுக்கு கீழே 2 PA, உங்களுக்கு கீழே 2 அசிஸ்டன்ஸ், இதுக்கான சம்பளத்தையும் அரசாங்கம் கொடுக்குது. அதே மாதிரி ஒரு நாட்டோடைய தமிழ்நாட்டு ஒரு மாநிலத்தோட முதலமைச்சராக இருக்க ஒருத்தர் வந்து ஊழல் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு ஜெயிலில் போயிட்டு அங்கேருந்து அந்த மாநிலத்தை வழி நடத்துகிறாரு. அப்போ வந்து உலகளாவிய இந்தியாவுடைய பார்வையில் உலகத்தில் இருக்கவங்க பார்க்குறப்ப, எங்கப்போ இந்த மாநிலோட முதலமைச்சர் அவர் ஜெயிலில் இருக்காருங்க, அப்போ யார் பாடுறது, அவர் ஜெயிலிருந்தே நம்ம நாட்டை வந்து மாநிலத்தை ஆண்டுட்டு இருப்பாருங்க. இந்த இதை களையப்பட வேண்டும். ஒருத்தர் வந்து கைது செய்யப்பட்டு 30 நாள் சிறைசாலை இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அவருடைய பதவி பறி போய் அவர் வந்து ராஜினாமா பண்ணணும். ராஜினாமா பண்ண மாட்டேன்னு சொன்னார்னா 31 நாள் டிஸ்குவாலிஃபை ஆகிடுவார். அதற்கப்புறமா அவர் கேஸை வந்து உடைக்கப்பட்டு அவர் கேஸில் ஜெயிச்சு வெளியே வந்தால் மறுபடியும் அந்த பதவி கொடுக்கப்படும். இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த நியூ எஜுகேஷன் பாலிசியிலும் இந்தி தான் அப்படின்னு கஸ்தூரிரங்கன் கொடுத்ததை மறுத்தார் மாண்புமிகு பிரதமர். அவர் எல்லாமே கற்றுக்கணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய 22 பிராந்திய மொழிகள், நம்ம அட்டவணையில் இருக்கக்கூடிய 22 பிராந்திய மொழிகளும் நமக்கான மொழிகள், அந்தந்த மொழிக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கணும். இப்போ மொழிக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்குறாங்க. மாண்புமிகு உள்துறை அமைச்சர் எல்லா மேடைகளும் இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசாங்கத்தை பார்த்து ஒரு கேள்வி வைக்கிறாரு. நாங்கள் எல்லா பாடத்திட்டங்களையும் ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் இந்தியில் கொண்டு வந்துட்டோம், மருத்துவத்தையும் கொண்டு வந்துட்டோம், இன்ஜினியரிங் கொண்டு வந்துட்டோம், பாலிடெக்னிக்ஸ் பாடங்களை கொண்டு வந்துட்டோம், எல்லாமே அந்தந்த பிராந்திய மொழிகளில் வந்துருச்சு. நீங்கள் தமிழுக்காக போராடுகிறீர்களே, ஏன் நீங்கள் மருத்துவ படிப்பையும், ஏன் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிப்பையும், ஏன் பாலிடெக்னிக் படிப்பையும், மற்ற பிடெக் பண்ணுற படிப்பையும், தமிழ் வழி கல்வியை நீங்கள் ஏன் இன்னும் கொண்டு வரல? ஏன் அதற்கான வல்லுநர்களை வைத்து அது தமிழ் மொழிபெயர்த்து அந்த மக்கள் அந்த மொழியிலே படித்து, இப்போ ஜப்பானில் போனால் ஜப்பான் மொழி தான் நீங்கள் படித்தாகணும். நீங்கள் சைனாவில் போனால் மேண்ட்ரின் மொழியில் மட்டும் தான், சைனாவில் வேறு மொழியே கிடையாது, உலகத்திலே அதிகமாக பேசுகிற மொழி மேண்ட்ரின் மொழி, அந்த மொழியில் தான் நீங்கள் படித்தாகணும். அந்த மாதிரி நீங்கள் மொழி புலமையான ஆட்களை வைத்து நீங்கள் ஏன் டிரான்ஸ்லேட் பண்ணி படிக்கலை அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இந்த அரசுக்கு பதில் இல்லை. அதே மாதிரி உள்துறை அமைச்சருக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த லாங்குவேஜில் சொல்லி தரத்துக்கு நம்ம ஸ்டேட்டில் வந்து ஒழுங்கான ஒரு டியூட்டர், அதாவது டீச்சரோ மாஸ்டரோ இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, முதல்ல புத்தகங்களே இல்லைங்க. நாங்கள் சொல்ல, நான் தமிழுக்காக பாராடுறேன், தமிழ் எங்கள் உயிர் மூச்சு, இருமொழி கொள்கை தான், நாங்கள் 3வது மொழியை அனுமதிக்க மாட்டோம், நீங்கள் வந்து மார்தட்டி சொல்கிறாங்களே, அவங்களுக்கு நம்ம என்ன கேள்வி வைக்கிறோம்னா, அந்த தமிழுக்கு நீங்கள் செஞ்சது என்ன? ரொம்ப தெளிவான ஒரு விஷயம்தான். நாம் எப்படியாவது 3வது மொழியை கற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணுன்ற ஒரு தாட்டை இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்படுத்தணும். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதை ஏற்படுத்துறதுக்கு சார் என்ன திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க? கவர்மெண்ட்லேருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்போ? எது இந்த 3வது மொழியும் பண்ணணும் அப்படின்றதுனால இப்போ நம்ம ஸ்டேட்டே வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறீங்க, அதுக்கு என்ன பண்ணலாம் சார்? அதிகமான 3வது மொழி சம்பந்தமான விஷயங்களை இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்கிட்ட கொடுத்துட்டா நம்ம ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஆட்கள் வர்றது கம்மியாகிடும்ன்றது பயப்படுறாங்க அவங்க. இதுதான் வந்து ஒரு பேசிக் திங்ஸு. அப்போ நம்ம என்ன சொன்னால், தனியார் பள்ளிகளெல்லாம் நீங்கள் மூடி விட்டு எல்லாருமே கவர்மெண்ட் பள்ளிகளானால் இங்கே பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு தனியார் பள்ளிகளில் கிடைக்கக்கூடிய அதே ஃபெசிலிட்டி இங்கே பிஎம்சி பள்ளியில் நம்ம கொடுக்குறோன்னு சொல்கிறோம். அதேமாதிரி ஒரு தனியார் பள்ளிகளில் கிடைக்க மும்மொழி கொள்கை இங்கே கிட்டத்தட்ட வந்து 50லேருந்து 52 லட்சம் பேர் வந்து ப்ரைவேட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. அரசு உதவி பெறும் பள்ளிகளும் அரசு பள்ளிகளும், அவர்களுக்கும் அது கொடுங்கன்னு தான் நம்ம பிஎம்சி பள்ளித்திலும் நீங்கள் இணையுங்க அப்படின்னு கேட்குறோம். அதை வந்து இணைய மாட்டேன்னு சொல்கிறதுனால இது ஒரு பேசும் பொருளாக இவங்க ஏன் ஆக்குறாங்கன்னா, கல்விக்கு நிதி தரல, கல்விக்கு நிதி தரல, கல்விக்கு நிதி தரலன்னு சொல்கிறாங்க. இப்போ கேரளாவோ மேற்கு வங்காளமோ தமிழ்நாட்டு இந்த பிஎம்சி பள்ளியில் இணையாதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா
பிஎம்சி பள்ளியில் கம்பல்சரி இணைந்து ஆகுன்ற கட்டாயம் கிடையாது. சரிங்களா? அது வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. இணைந்து ஆகுன்ற கட்டாயம் கிடையாது. ஆனால் இணைந்தால் நீங்கள் நன்மை இல்லை. நீங்கள் இணையம் அவங்க என்ன சொல்கிறாங்க, மேற்கு வங்காளமும் இங்கே இருக்கக்கூடிய கேரளாவும் பிஎம்சி பள்ளியில் நாங்கள் இணையில, எங்களுக்கு நிதியும் வேணாம், முடிஞ்சிருச்சு. நாங்கள் இணையில சமஸ்கிருத சித்தா அபியானி திட்டத்திற்கு நிதியும் வேணாம், முடிஞ்சிருச்சு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசுன்னு சொல்கிறது, பிஎம்சி பள்ளியில் நீங்கள் வந்து நாங்கள் இணையில, ஆனால் நிதி வேணும். மத்திய அரசு மேலும் ஒரு பழியை சொல்கிறது, எங்களுக்கு நிதி வரல, சம்ஸ்கிருத சித்தா அபியான் நிதி திட்டத்தில் எங்கள் 2150 கோடி நிதி வரலன்னு இதையே சொல்லிட்டு இருக்காங்க. பிஎம்சி பள்ளியில் இணைந்தால் மட்டும்தான், அதாவது பிஎம்சி பள்ளின்றது நாங்கள் இணைவோன்னு சொல்லி தமிழக அரசு லெட்டர் கொடுக்குது. அதற்கப்புறம் ஒரு மாஸ்டர் முதலமைச்சர் யார் என்ன சொல்கிறாரோ தெரியல, அது டக்குன்னு வெல்ட்டி அடிச்சுட்டு நாங்கள் இணைய மாட்டோன்னு சொல்கிறாங்க. இணையறோன்னு சொல்லிட்டு 2022, 21, 22, 23க்காக நிதியை பெறுறாங்க. நீங்கள் இணையறோன்னு சொல்லி நிதியை மட்டும் பெறுறீங்களேன்னு சொல்லிட்டு 2024, 25க்கான 2150 கோடியை சம்ஸ்கிருத சித்தா அபியான் திட்டத்தின் மூலம் வந்து நிப்பாட்டிட்டு இருக்கார். யார்? மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெளிவாக சொல்லிட்டார், நீங்கள் இணைந்தால் மட்டும்தான் நிதி கிடைக்கும். இன்றைக்கு அது வழக்காக இருக்குது, அதை பற்றி நம்ம பொது வழியில் பேச வேணாம். அப்போ பிஎம்சி பள்ளியில் இருக்கக்கூடிய ஒற்றை சொல்ல வரும்னா, ஒரு தனியார் பள்ளிக்கூடங்களில் கிடைக்கக்கூடிய எல்லா உபகரண ஃபெசிலிட்டி ஆகும், கிரவுண்டு ஃபெசிலிட்டி ஆகும், லேப் ஃபெசிலிட்டி ஆகட்டும், எல்லா வசதிகளும் சாதாரண ஒரு சாமானியம் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பெற வேண்டும் என்றுதான் இந்த திட்டத்தினோட நோக்கம். சூப்பர் சார். இந்த பிஎம் ஸ்ரீயோட திட்டம் என்ன, இதனால் என்னெல்லாம் வந்து உபயோகம், என்னெல்லாம் யூசஸ் இருக்குது, மக்கள் எப்படியெல்லாம் அதை பயன்படுத்திக்கலான்றதை ரொம்ப அழகாக சொன்னீங்க. வேறு என்ன சார் இந்த பிஎம் ஸ்ரீனால் வேறு என்னெல்லாம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. வந்து இணையணும் அப்படின்றது தான் நம்ம கேட்குறோம். மக்களிடம் வந்து தவறான பரப்புரையை கொண்டு போய் சேர்க்காதீங்க. நீங்கள் வந்து உங்களுடைய அரசியல் லாபத்துக்காக, நீங்கள் நடத்துகிற தனியார் பள்ளிகளுடைய லாபத்துக்காக, இப்போ கூட ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா 203 பள்ளிகளை நாங்கள் மூடிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, நம்ம என்ன கேட்குறோன்னா, நாங்கள் பிஎம்சி பள்ளிகளுக்கு மாதிரி இங்கே தமிழ்நாடு இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளும் தரம் உயர்த்துவோன்னு சொல்லி மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி சொல்கிறார். அவர்கள் வந்து சட்டசபையில் ஒரு சிறப்பு திட்டத்தை ஒன்று எடுத்துகிட்டு வராங்க. என்னென்னா, அன்பழகனார் கல்வி திட்டம் சொல்லிட்டு 7500 கோடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மரத்தள்ளி பள்ளிக்கூடங்களில் உழைப்போம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் பழைய கட்டடங்களை இடித்து புதிய கட்டடங்களை கட்டுவோம், மாசடைந்த கழிப்பறைகள்லாம் புதுசாக கட்டுவோம், அப்படி பல விஷயங்களை வந்து நாங்கள் மாற்ற போகிறோம், அதுக்கு 7500 கோடி பட்ஜெட்டில் ஒதுக்கிறோன்னு சொல்கிற அவர்கள் இன்றும் மரத்தடி பள்ளிக்கூடங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இங்கும் பிஎம்சி பள்ளிகள் மாதிரி தரம் உயர்த்துவோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி மரத்தடி பள்ளி நடத்துகிறாங்க. இடிஞ்சி விடும் கட்டிடங்களுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 202 பள்ளிகளை அவர்கள் மூடி இருக்கிறார்கள். அப்போ நீங்கள் வந்து மத்திய அரசு கொடுக்குற நிதியும் வாங்க மாட்டேன்றீங்க, நீங்களும் நிதியை வந்து செலவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு பொய்யான பரப்புரை சொல்லி கல்வித்தரத்தையும் உயர்த்த மாட்டேன்றீங்க. மாநில கல்வித்தரத்தை நாங்கள் வந்து புதுசாக ஒரு பாலிசி, இப்போ ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்திருக்காங்க, அதே நாங்கள் தரம் உயர்த்தி அதன் மூலம் நாங்கள் மேன்மை அடைவோம்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவு சக்ஸஸ் ஆகும் தெரியாது. இப்போ தான் வந்திருக்கு, அதில் 8வது வரையும் பாஸுன்னு புதுசாக ஒன்று சொல்கிறாங்க. அது எப்படி சக்ஸஸ் ஆகும் தெரியல. ஆனால் ஒரே ஒரு விஷயம், தெளிவான விஷயம், நீங்கள் வந்து பிஎம்சி பள்ளியில் நீங்கள் இணைந்தால் மட்டும்தான் சம்ஸ்கிருத சித்தா அபியான் திட்டத்தின் வர நிதி வருன்றதை மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெளிவாக சொல்லிவிட்டார். அது இன்றைக்கு கோர்ட்டுக்கும் போயிடுச்சு. ஓகே சார். இப்போது இந்த நிதி இனிமேல் வந்து நீங்கள் இணைஞ்சாதான் நிதி அப்படின்ட்டாங்க. இதுக்கு மேலே வந்து அவங்க இணைவாங்களா, செய்ய போகிறாங்களா, என்ன அவங்களோட ஐடியா இருக்குன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சார்? அதாவது மத்திய அரசு கொண்டு வர எந்த திட்டமாக இருந்தாலும் அதை எதிர்ப்பது தான் இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு பிரதான நோக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ கேரளா மாதிரி மேற்கு வங்காளம் மாதிரி நாங்கள் இணையில நிதியும் வேணாம். ஏன்னா மாநில அரசு கல்வி பட்டியல் இல்லை, பொதுப்பட்டியலில் தான் இருக்குது. ஆனாலும் அவர்களுக்கான பவர் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு கல்விக் கொள்கை வேணால் நிதி வேணால் பிரச்சனை இல்லை, ஆனால் நாங்கள் கல்விக் கொள்கையில் இணைய போகிறோம் அப்படின்னு சொல்லி பொய்யான பரப்புரை சொல்லிட்டு நிதியை பெற்றுவிட்டு அடுத்த ஆண்டு நாங்கள் இணையறோன்னு சொல்லி பொய்யா சொல்கிறதை மத்திய அரசு ஏற்றுக்காது. இன்றைக்கு நீதிமன்றம் சென்று விட்டது. இங்கே மக்களிடம் வந்து ஒரு மும்மொழி கொள்கை மூலம் நீங்கள் நடத்துகிற தனியார் பள்ளிக்கூடங்களில் மும்மொழி கொள்கையை நீங்கள் எப்படி கற்றுத்தரீங்களோ அதே மாதிரி சாதாரணமாக இருக்கக்கூடிய அரசாங்க பள்ளியில் இருக்க மாணவர்களுக்கும் அந்த கொள்கையின் மூலம் அந்த மொழி புலமையும் அந்த ஃபெசிலிட்டியும் பெற்றுத்தரதுக்கு மத்திய அரசு கொடுக்குற இந்த ஃபெசிலிட்டியை மாநில அரசு உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் தான் நிகழ்ச்சியின் வாயிலாக நம்ம கோரிக்கை வைக்கிறோம். ரொம்ப நன்றி சார். பிஎம் ஸ்ரீயை பற்றி ரொம்ப அழகாக நம்ம ஸ்டேட் என்ன நிலைமையில் இருக்குது, நம்ம கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னெல்லாம் வந்து நம்ம ஸ்டேட்டுக்காக பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்காங்க, மற்ற ஸ்டேட்டுக்காக என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு ரொம்ப அழகாக இந்த நிகழ்ச்சியில் விலாவரியாக சொன்னீங்க. நன்றி, வணக்கம். நன்றி.